வணக்கம் என் அன்பான உறவுகளே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று என்னோடய பள்ளி பருவத்து கதையோட நெல்மணி கதையோடு முடிச்சிருந்தேன். அதோடு நான் எப்போ ஸ்கூல் போனேன் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து சொல்லி முடிச்சிருந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு 3 வருஷம் வீட்டில் இருந்தேன். 3 வருஷம் வீட்டில் இருந்ததுக்கப்புறம் 86லலாம் 1986லலாம் என்னை பொண்ணு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம பொம்பளை பிள்ளைய வச்சுருந்து என்ன செய்கிறதுன்னா, நைனா என்ன பண்ணாங்க, நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு பார்த்து எங்கள் அண்ணாவுக்கும் எனக்கும் ஒரே வீட்டிலையே பொண்ணையும் கொடுத்து பொண்ணையும் எடுக்கிற மாதிரி முடிச்சு விட்டாங்க. அப்போ 86ல் பேசிட்டு 1987 தை மாதம் 19ஆம் தேதி இங்கிலீஷ்க்கு, அதாவது பிப்ரவரி 1/2/1987 எங்களுக்கு திருமணம் நடந்துச்சு. அலங்காநல்லூர் ஆறுபடை முருகன் கோவிலில் தான் எனக்கு திருமணம் நடந்துச்சு. ஏதோ இன்றைக்கி பொழுது போன மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. அப்போ ஃபோட்டோ கிடையாது. ஃபோட்டோ எடுக்கணும்னா ஸ்டூடியோவுக்கு தான் போகணும். இப்போ நம்ம நினச்ச இடத்துல இருந்து இங்கே ஃபோட்டோ எடுத்து வெளிநாடு இல்லை, ஃபாரினில், லண்டனில், அமெரிக்காவில் அனுப்புகிற காலத்தில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ போட்டானா ஸ்டுடியோவுக்கு போய் எடுத்து அபூர்வமாக பார்ப்போம். ஃபோட்டோக்காரங்க கேட்கும்போது அபூர்வமாக பார்த்து ஃபோட்டோ எடுப்போம். அப்படி காலம் அது. சரி, அந்த கதை முடிஞ்சா கல்யாண கதை முடிஞ்சிச்சு. கல்யாணத்தை முடிச்சுட்டு ரொம்ப எங்கள் குடும்பம் ஒரு விவசாய குடும்பம். விவசாய குடும்பம்னா ஏர் மாடு இருக்குது, மாடு, ஆடு, அதே நேரத்தில் இந்த முத்தா சோளம், வெள்ளைச்சோளம், கம்பு, கேவரு, வரகு, திணை, இதெல்லாம் நம்மளுக்கு நம்மளோட நிலங்கள்லேயே விளையிறது. அதோட மாங்காய், தேங்காய், புளியம்பழம், இதெல்லாம் புளியமரம் நான் என்னோடய திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு தான், ஒரு திருமணம் முடிஞ்சு கரெக்டாக 25 நாள் அந்த கன்று போடும்போது இப்போ எல்லாம் ஒரு மகசூல் கொடுக்குது. சொல்கிறேன், என்னுடைய ஞாபகத்துக்காக இந்த கதையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்பயே வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு 10 மாதம் தாங்க என்னோடய பெரிய மகன் பிறந்தார். பெரிய மகன் பிறந்து மதுரையில் ராஜாஜி ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கேன். 3 நாள் இருந்து 4ஆம் நாள் தாய்ப்பால் குடிக்க மாட்டேங்குதுன்னு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனோம். ஆஸ்பத்திரியிலே தான் இருந்தோம். அப்போ சரி, அது ஒரு மன கஷ்டமான சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்போ என்னோடய சகோதரர் சொன்னார், நம்ம தங்கச்சி ஏக்கமாக இருக்குமா, நான் போய் நம்ம பாப்பாவை கூட்டிகிட்டு வீரமாவை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லி நாங்கள் சொன்னாங்க. ஏன்னா குழந்தைங்கிறது சரின்னு சொன்னாங்க. அப்புறம் உடனே கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு நம்ம பொழப்பு. சரி, நம்மளுக்குன்னு ஒரு தொழில் வேணும். விவசாயத்தை பார்த்துக்கிட்டு நம்ம உழவு இது மாதிரி இதை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு தன்னிச்சையாக ஒரு தொழில் வேணுமே, என்ன செய்கிறது அப்படின்ட்டு எங்களுக்கு திருமணம் நடத்தி வச்சவர் நான் ஃபோட்டோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் பார்த்தாலே தெரியும். இதுதான் எங்கள் அண்ணா, எங்கள் அண்ணி, இது என்னோடய கணவர், இது நான். எங்கள் சித்தப்பா இதிலே போட்டிருக்கோம், யாரோட தலைமையில் கல்யாணம் நடக்குதுங்கிறது போட்டிருக்கோம் பாருங்க. இவர்களது திருமணம் பெரியவர்களால் நிச்சயப்பட்டு மேற்படி அலங்காநல்லூர் ஆறுபடை முருகன் கோவிலில் இந்த பாருங்க ஏடிஎம்கே சேர்ந்த எங்கள் சித்தப்பா. அவர் அப்போ ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார். இப்போ இவங்கெல்லாம் இல்லை. இருந்தாலும் இந்த நினைவுகள் என்னைய ரொம்ப அப்பப்போ நம்ம சித்தப்பா இருந்து நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார், நம்ம வாழ்ந்து காட்டணும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம அதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது, இந்த கஷ்டமாக நம்மளுக்கு ஒரு கஷ்டமே இல்லை அப்படின்ட்டு போராடுவேன். அப்போ எங்கள் சித்தப்பாட்ட நான் சொன்னேன், எனக்கு ஒரு மிஷின் மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நான் எனக்கு கைத்தொழில் இருக்குது. எங்கள் வீட்டுக்காரவங்க விவசாயத்தை பார்த்துக்கிட்டாலும் நான் என்னோடய கைத்தொழிலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்னமா நான் ஏற்பாடு பண்ணுறோமா, இல்லைன்னா கவர்மெண்ட்டில் கொடுத்தா கூட நான் வாங்கி தரேம்மா அப்படின்னு என் சித்தப்பா சொன்னாங்க. இப்படி இருக்கும்போது 2வது எங்கள் பாப்பாவும் பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் பாப்பாவும் பிறந்துருச்சு. ரொம்ப என் பிள்ளைங்களை 2 பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு நான் அந்த அலங்காநல்லூரில் இருந்து
நானாக 2 குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கஷ்டமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் என்னோடய சகோதரர் எனக்கு வந்து ஒரே அண்ணா தான் என் கூட பிறந்தது. எங்கள் அண்ணா வந்து என்னை கூப்பிட்டு வந்து இந்த கும்பகோணத்துலேயே அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு வீட்டை அமைச்சு கொடுத்து நீங்கள் இதில் இருங்கம்மான்னு சொல்லி கொஞ்சம் அப்போதைக்கு அவங்களால என்ன முடியுமோ அதை எனக்கு வந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அண்ணா செஞ்சாலும் யார் செஞ்சாலும் உப்பிட்டோரே உள்ளளவும் நினையணும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் சரக்கு கொடுத்து, ஏன்னா விவசாயத்தை மட்டுமே எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துக்கிட்டு இருந்தார். வெளியில் எதையும் தெரியாது, எதையும் நாடி போக முடியாது. ஜவுளி வியாபாரத்துக்கு போனாலும் மக்கள் பழக்க வழக்கங்களை கற்றுக்கணும் இல்லையா? ஒரு வியாபாரங்கிறது எடுத்தோன்னா போயிட முடியாதுல்ல. இப்போ கற்றுக்கிட்டாங்க அடிக்கிற விஷயம். அப்போ வந்து கொஞ்சோண்டு சரக்கு கொடுத்து எங்கள் அண்ணாவே கூடவே அழைச்சிட்டு போய் வியாபாரத்தெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டாங்க எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கும். நான் என்ன சொன்னேன், ஆல்ரெடி முதல் பதிவில் போட்டிருக்கேன். எங்கள் பெரியம்மா பையன்னு சொல்கிறேன் பாருங்க, அவங்கக்கிட்ட என்னுடைய கம்மலை கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு 800க்கு அடமானம் வச்சு பெரிய மிஷினுக்கு உஷா மிஷின் வாங்கி, அப்போ வந்து செயின் மாடல் அந்த மிஷினு, அதை வாங்கி தப்போம் அப்படின்ட்டு அந்த மிஷின் வாங்கியாச்சு. சரி, அந்த மிஷின் கதையோடு இருக்கட்டும், டெய்லரிங்கு போயிடுவோம். இன்றைக்கி வந்து என்ன தைச்சிருக்கோங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து என்ன ப்ளவுஸ் தைச்சிருக்கோன்னா, உங்களுக்கு பார்த்தாலே இந்த காட்டுறாங்க. இது வந்து அளவு ப்ளவுஸு. இது வந்து 32 இன்ச்சுக்கான அளவு ப்ளவுஸு, ரவுண்டு நெக்கு. இது வந்து அளவு. இது எப்படி தைச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான். இந்த இதுவும் ரவுண்டு நெக்கு தான். ஒரே கஸ்டமருக்கு தான் 2 ப்ளவுஸும் ரவுண்டு நெக் ப்ளவுஸ் தான் தைச்சிருக்கோம். அப்புறம் இந்த ப்ளவுஸ் வந்து லைனிங் கொடுத்து தைக்கிற மாதிரி காட்டன் சூப்பராக இருக்கும். நம்ம வித்து ப்ளவுஸ் சாரிலலாம் வருதுல்ல, அந்த புடவை இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து ரவுண்டு நெக்கு தான், ஒரே கஸ்டமருக்கு தான் தைச்சிருக்கோம். பார்த்திங்களா, ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ இந்த 2 ப்ளவுஸும் நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இதில் மெயினாக என்னென்னா, இந்த 2 ப்ளவுஸும் தைக்க தொட்டிக்கும் ஒரு சின்ன பிட்டு கூட நம்ம வெளியில் விடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவு கிடைக்கணும். 2வது இந்த பிட்டெல்லாம் நம்ம வெளியில் விட்டுட்டோம்னா சமயத்தில் ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங் ஆனால் கூட தைக்க முடியாது. அதனால தான் நான் எப்போ ப்ளவுஸ் வெட்டினாலும் ஒரு 2 இன்ச்சில் ஒரு கூலம் இருந்தால் கூட எடுத்து சேர்த்து சுற்றி வச்சுருவேன். எதுக்குன்னா தைச்சி முடிச்சதுக்கு பிறகு பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருவேன். இப்போ நம்ம அந்த 2 ப்ளவுஸும் ஒரே கஸ்டமருக்கு தைச்சாச்சு. ப்ளவுஸுக்கு வந்து இந்த ப்ளவுஸுக்கு கொஞ்சம் காசு கூட வாங்குவேன். இந்த ப்ளவுஸ் வந்து இருக்குதா, 2 ப்ளவுஸும் தைச்சாச்சு. ஓகே, வீடியோ ரொம்ப நேரம் பேசுகிறேன். அப்புறம் நீங்களும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்கணும். பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம எங்கள் நயனாட்டை வந்து மிஷினுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன், அதோடு முடிச்சிருக்கேன். இது வந்து 3வது நாள் பதிவு. இது இன்னும் வந்து நிறைய பதிவு எனக்கு போட வேண்டியிருக்கு. அதனால் இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்குவோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து நம்ம சேனல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.